சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். வணக்கம் மேம், திருப்பூர்ல அவினாசி அப்படின்ற இடத்துல ரிதன்யா அப்படின்னு திருமணமாகி 78 நாட்களே ஆகி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாகரிகம் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாலும் இவங்க சொன்ன காரணம் உடல் ரீதியாக கணவனும் மன ரீதியாக மாமனார் மாமியாரும் ரொம்ப என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் வெளியே தெரிய வருது பெரிய அளவுல, இந்த மாதிரி ஆடியோக்கள் வரும்போது மட்டும். இது போல நடக்க காரணம் என்ன மேம்? அரவிந்த், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேசஸ் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஏன்னா டவுரி அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பணத்தை வச்சு ஒரு பொண்ணை நம்ம விலைக்கு வாங்குற கணக்கு தான் அது. ஸோ டெக்னிக்கலி அந்த மாதிரி ஒரு டவுரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுரி டெத்ன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். டவுரி கேசஸே பாத்தீங்கன்னா கூட நிறைய கேசஸ் அன்ரிப்போர்ட்டடா தான் போகுது. ஏன்னா அது சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல அவங்களோட என்ன சொல்றது, குடும்ப பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம், இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. மேஜரா பெண்கள் எதனால ஒரு டவுரி ஹராஸ்மெண்ட் இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா பேரு கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் தான் மேஜர்லி பாத்தீங்கன்னா. அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதோட விளைவு தான் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பெண்களை நம்ம இழக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். பட் ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப கொடுமை. அதாவது 78 நாள்ல நீங்க எவ்வளவு ஒரு பொண்ணுக்கு டார்ச்சர் பண்றேன்னா, இதுக்கு மேல என்னால இது தாங்க முடியாதுன்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருப்பா அப்படின்றது நமக்கு ரொம்ப புரியுற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணலன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஆடியோ, எனக்கு ஆடியோ 7 ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுல எனக்கு 2 3 தான் என்னால எனக்கு கேட்க முடிஞ்சது. சோ அதுல அந்த பொண்ணு தெளிவா திரும்ப திரும்ப என்ன சொல்றான்னா, அப்பா இந்த ஆடியோவை நீங்க போய் போலீஸ் கிட்ட கொடுங்க, இல்லைன்னா உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, நம்ம வீட்டை அசிங்கப்படுத்திடுவாங்க. சோ டெக்னிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுரி கேட்கறது ஒரு ஒரு பெரிய ஒரு குற்றம். அது அந்த டவுரி கேட்டு நம்ம அந்த டவுரி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒருவேளை அந்த பொண்ணு இறந்து போற நேரத்துல கூட அப்பா உங்க பேர் அவங்க கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ பதட்டப்படுறானா, எவ்வளவு தூரத்துக்கு இந்த டவுரி கேக்குறவங்களோட தைரியம் அப்படின்றதுதான் எனக்கு புரியல. ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒருவேளை இந்த ரிப்போர்ட் இல்லைன்னா எப்படிலாம் திரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு லவர் இருந்தா இவங்க கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாங்க, வெரி வெரி சிம்பிள். அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு எல்லாமே. இந்த டவுரி எதுவுமே வெளியில வராது. அந்த பொண்ணுக்கு இவங்க கொடுத்த டார்ச்சர் எதுவுமே வெளியில வராது. ப்ராபப்ளி அந்த பொண்ணு படிச்ச ஒரு பொண்ணா இருக்கிறதுனால, அந்த தெளிவு இருக்கிறதுனால, அம்மா அப்பா பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்கு. ஆனா இன்னொரு ரொம்ப ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த், படிச்ச பெண்கள் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம படிச்சதுக்கே ஒரு அழகு இல்லாம போயிடும். நம்ம எதுக்கு பெரியவங்க படிக்க வைக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எதனால படிக்க வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தைரியமா அதை நம்மள பாதுகாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்விதான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காகவும் நம்ம உயிரை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வர்த் இல்லம்மா. அண்ட் நான் உயிர் கொடுத்தாதான் நான் செத்தே போனாதான் நான் உண்மையானவ, எனக்கு நடக்கிற கஷ்டங்கள் வெளியில தெரியும் அப்படின்றதும் ஒரு ரொம்ப தப்பான ஒரு ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்ப இருக்கிற இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் எல்லாருக்குமே நான் சொல்றது இல்ல, காலேஜ்ல இருக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பசங்களா இருக்கட்டும், இப்ப லிவ் இன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப ஏன்னா ப்ரிவலன்ஸா இருக்கிற ஒரு அன்னெசரி ஒரு அன்கண்டிஷனல் ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆறது ரொம்ப கேஷுவல். ஆனா டவுரிய பொறுத்த வரைக்கும் நீங்க அதை டாலரேட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. எந்த ஒரு வீட்லயுமே என்ன வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்றதோ, இல்ல செக்ஷுவல் ஹராஸ் பண்றாங்க அப்படின்றதோ, அந்த பையன் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு அந்த பொண்ணு சொல்றதுன்னா ரொம்ப கொடுமையா இருக்கு கேட்கறதுக்கே நமக்கு. அண்ட் இது எல்லாமே ஒரு 78 நாள் ஸ்பேன்ல நீ அதை பண்ணிருக்க அப்படின்னா நீ மனுஷனா மிருகமானு நமக்கு புரியல. ஹவு கேன் யூ ரியலி டூ ஆல் ஆஃப் திஸ்? ஒரு ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் எத்தனையோ ஆசையோட கல்யாணம் பண்ணிருக்கோம். போட்டோ ஆல்பம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆசையா இருக்கு அந்த பொண்ணோட எவ்வளவு கனவுகள் எவ்வளவு ஆசைகள் அந்த கண்ணுல, அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு மூடி வச்சிட்டோம்.
இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும் மேக்சிமம்? இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரையல் ஆகும், அதுக்கப்புறம் வந்து மினிமம் 7 வருஷம் மேக்சிமம் லைஃப் வரைக்கும் வந்து தண்டனை கொடுக்கலாம். பட் இது கொடுத்தாலும் அந்த பொண்ணு நமக்கு திரும்ப வர போறது கிடையாது இல்லையா? சரி, ஆனா இன்னும் ரொம்ப தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க அம்மா அப்பா எல்லா ஒரு இன்டர்வியூலுமே கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு இன்னைக்கு போயிட்டா, நாளைக்கு இன்னொரு பொண்ணு இப்படி கஷ்டப்படக்கூடாது. சரி, டெக்னிக்கலா இந்த மாதிரி டவுரி இன்சிடென்ட்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களோ, வெளியில வந்து பேசுற ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். நான் மேம் கஷ்டப்பட்டுட்டேன். அதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப பொண்ணை பறி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த கேள்வி இது அவங்க முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல? இவங்க தெரிஞ்சுதானே எல்லாமே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 500 பவன் கண்டிப்பா. நகைன்றாங்க, சரி, 70 லட்சம் அதுதான் நம்ம காருன்றாங்க. கரெக்ட். நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, கரெக்ட், ஒரு பக்கம் வந்து டைவர்ஸ் கேசஸ் நிறைய போயிட்டே இருக்கு. சின்ன சின்ன ம். விஷயங்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு டாலரன்ஸ் லெவல், அதாவது சகிப்புத்தன்மை வந்து நமக்கு குறைஞ்சிட்டே போகுது. அது பெண்களுக்கும் இருக்கலாம், ஆண்களுக்கும் இருக்கலாம். சோ அதனால வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு டைவர்ஸும் போயிடக்கூடாதுன்னு நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்றது சரி. ஏன்னா வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் ஆகும். அது ஒரு நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அது எந்த இடத்துல நம்ம பிளெக்சிபிலிட்டியா காட்டணும், எந்த இடத்துல நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லம்மா. இப்போ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை அப்படின்னா சரிம்மா, அது வந்து செட்டில் ஆயிடும், கொஞ்ச நாள் கொடுங்க அப்படின்றது ஒரு அழகு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சேரலன்னா சரி ஓகே கொஞ்ச நாள் கொடு அப்படின்றது ஒரு அழகு. டவுரியில அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றாங்கன்னு அந்த பொண்ணு கதறும் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருன்றது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா இது? இப்ப அந்த பொண்ணையே இழந்துட்டாங்கல்ல, இப்போ என்ன அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி அதனால இருக்க முடியல, அதுக்கு மேல முடியல அந்த பொண்ணுக்கு. ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் தட் ஸ்ட்ரெஸ் எனிமோர். என்ன பண்ணுவாங்க இப்போ? இது வந்து ஆக்சுவலி டவுரி டவுரி பிரச்சனை, என்னை அடிக்கிறாங்க வீட்டுல, என்னை வந்து ஹாரஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எந்த ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாக்கு எடுத்துட்டு வந்து வச்சாலுமே, தயவு செஞ்சு ஊர் என்ன நடக்கும், உலகம் என்ன நடக்கும் அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. பெண்கள் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஜோன்ல இருக்கிறது வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் டைம்ல. அந்த டைம்ல உட்காந்து அவங்களுக்கு டவுரி ஹாராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. காசுக்காக உங்க பொண்ணை வந்து ஏலம் விடாதீங்க ப்ளீஸ். ஐ டோன்ட் திங்க் யுவர் டாட்டர் டிசர்வ்ஸ் தட். காசு கொடுத்து உங்க பொண்ணை விக்கிறதுக்கு அது சந்தை ஆடோ மாடோ கிடையாது, சந்தையில நீங்க அதை விக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கிறவங்க தான் காசு கொடுத்து வாங்கணும். டெக்னிக்கலி டவுரியோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. முன்காலத்துல எல்லாம் வந்து பெண்களுக்கு தான் வந்து ஆண்கள் வீட்டுல இருந்து டவுரி கொடுத்து இந்த பெண் எனக்கு வேணும்னு எடுக்கிறத போய் இப்போ அது வந்து அப்படியே தலைகீழ மாறி இப்ப அது நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய கல்ச்சர் ஆகி ஜாதிய வச்சு இந்த ஜாதிக்கு இவ்வளவு டவுரி கொடுக்கணும்ன்ற அளவுக்கு வந்து ஒரு 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 சார்ட் போட்டு நம்ம வச்சிருக்கோம்னா அதுக்கு நமக்கு அசிங்கம், ரொம்ப அசிங்கம். மேம் சொல்லும்போது ஸ்டார்டிங்கே சொன்னீங்க, ரொம்ப படிச்ச பொண்ணு அப்படின்னு சொன்னீங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு. அவங்க அப்பா பேசும்போது சொல்றாரு, என் பொண்ணு ஒன்னும் சும்மா ஏதோ ஒரு பொண்ணு இல்ல, படிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு கீழே 30 பேர் வேலை பார்த்தாங்க, அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண ஒரு பொண்ணு இப்படி முடிவு எடுத்திருக்குன்னா, அந்த பொண்ணு சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை, முக்கியமான வார்த்தை, மன ரீதியாக மாமனாரும் மாமியாரும், உடல் ரீதியாக கணவனும் துன்புறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பண்ண முடிஞ்ச அப்படின்னாலும் இதை தாங்கிக்க முடியல அப்படின்னா வேற ஏதோ பெருசா நடந்திருக்கு தானே மேம்? எல்லாருமே அதை பேசவே மாட்டாங்க யாருமே. இல்ல பெருசா ஒரு நிமிஷம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ். சோ அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து பழக்கம் ஆப்வியஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போறா. போன உடனேவே அவங்க அம்மாவோட வீடியோ நான் ஒண்ணு பார்த்தேன். பொண்ணு கை காலெல்லாம் கட்டி செக்ஷுவல் அசால்ட் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன், சடனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜரு. இது இது வந்து ஒரு பொண்ணு, அது எவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுக்கும். அது யார்கிட்டயும் போய் சொல்லவும் முடியாது. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு வாட்டி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, இல்ல இப்ப தெரிய வந்திருக்கான்னு நமக்கு தெரியல. சோ ஒருவேளை இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்கனால அதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அகைன் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஊரு உலகம் நம்மளுக்காக வந்து எல்லாருமே கோசியா எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. வெளியில போனீங்கன்னா 4 பேர் நல்லவங்க இருப்பாங்க, 4 பேர் கெட்டவங்க இருப்பாங்க. அதனால கெட்டவங்க இருக்காங்கன்றதுனால நம்மள நம்மளே அழிச்சுக்கிறது வந்து எந்த விதத்துல வந்து புத்திசாலித்தனம்னு எனக்கு தெரியல. இது வந்து யாரு எந்த ஒரு ஸ்டாண்ட்ல எடுத்தாலுமே இது தப்பு. அந்த பொண்ணு எடுத்த டெசிஷன் வந்து 100% தப்புமா. அவ வந்து என்னால தாங்க முடியல, சரி எனக்கு வலி, இவங்க டார்ச்சர் அவங்க டார்ச்சர் எல்லாமே சரிதான், படிச்ச பொண்ணு. இப்ப நீ போயிட்ட, இப்ப யாருக்கு என்ன வலி இருக்க போகுது? இவங்க போய் ஜெயில உட்காந்துப்பாங்க, அம்மா அப்பா உட்காந்து வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க போறாங்க. உன் வாழ்க்கை போச்சு இல்ல, உனக்குன்னு இருக்கிற வாழ்க்கை முடிஞ்சது இல்ல. இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்களுக்காக அப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து முதல்ல அப்படி கொடுக்கறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். யாரா இருந்தாலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க இறந்து போறதெல்லாம் வந்து, இல்ல சிச்சுவேஷனுக்காக இறந்து போறது, இதெல்லாம் வந்து we have gone through. இதெல்லாம் படிச்சிருக்கோம், படிப்பு படிப்பு படிப்புன்றது நமக்கு இதுதானே சொல்லி தராங்க. நமக்குன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தானே ஒரு படிப்பே.
என்ன நம்பிக்கை? நம்மள ஒருவேளை இன்னைக்கு நம்ம தெருவுல போய் நின்னாலும் நம்ம 4 காசு ஒருத்தவங்க கிட்ட போய் நிக்க தேவையில்ல அப்படின்றது தானே நமக்கு நம்பிக்கை. அதுக்கு தானே நம்ம படிக்கிறோம். அப்புறம் அந்த படிப்பு வந்து நமக்கு தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறமோ, பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ, நடந்தா இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமோ, நிறைய பேருக்கு இது நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ, கிராமத்துல நடக்கிறவங்களே வெளியில வந்து பேசுற நேரத்துல, நீ படிச்ச பொண்ணு நீ உனக்காக நின்றுக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு வருத்தம். ஓகே மேம். நம்ம இந்த காணொளி மூலமா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். வரதட்சணை வாங்குபவரா நீங்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் வரும், பின் விளைவுகள் என்ன மாதிரி வரும் அப்படின்னு நீங்க லா படி சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை சொல்லுங்க மேம். டெக்னிக்கலி நம்ம ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, வரதட்சணை குடுக்கறது வாங்குறது எவ்வளவு பெரிய சட்டத்துல வந்து பெரிய ஒரு கிரைமோ, குடுக்கறதும் கிரைம் தான். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. டெக்னிக்கலி ஒருத்தவங்க வரதட்சணை உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா, வாங்குறவங்கள மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குடுக்கிற நம்மளும் வந்து அந்த கிரைமை பண்றோம். பட் டெக்னிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வரதட்சணைன்னு காட்ட மாட்டோம். எங்க பொண்ணுக்கு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இதே வரதட்சணை அப்படின்னு நீங்க குடுக்கறது கான்கிரீட்டா இது வந்து ஒரு டவுரி என்ன சொல்றது எக்ஸ்சேஞ்சா இருந்ததுன்னா, இது 2 பேருமே லயபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த டவுரி ப்ரோபிஷன் ஆக்ட் இருக்கு நமக்கு. ஸோ டவுரி ப்ரோபிஷன் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 80ல வந்து தெளிவா வந்து டவுரி டெத் பத்தி பேசுறாங்க. இப்ப புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ் லால வந்து டவுரி டெத் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ 7 வருஷம் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒய்ஃப் இறந்துட்டாங்க இன் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னா, இது டவுரிக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டாண்ட். அதாவது 7 வருஷம் வரைக்கும் கூட அவங்க இறந்தாங்கன்னா அதுல டவுரிக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த செக்ஷன். செக்ஷன் 85, 86 வந்து குரூவாலிட்டி பத்தி, டவுரி கேட்டு அடிக்கிறது, சூடு போடுறது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து செக்ஷன் 85, 86ல சொல்றாங்க. அதே மாதிரி பிஎஸ்என்என்ல வந்து செக்ஷன் 118ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க, டவுரியில இறந்து போயிட்டாங்க, இந்த பொண்ணு வந்து வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் நமக்கு கொடுத்துருக்கு ரொம்ப தெளிவா. ஒருவேளை வாய்ஸ் ரெக்கார்டிங்குமே கொடுக்கல அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு வழியில வந்து அவங்க இறந்துட்டாங்க, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருக்கு, இல்ல டவுரின்ற இஷ்யூ ஏற்கனவே அவங்க வீட்டுக்குள்ள பேசப்பட்டது அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கு காரணம் டவுரி தான் அப்படின்னு பிரிசியூம் பண்ணிப்பாங்க. பிரிசம்ஷன் அது செக்ஷன் 118. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, கேஸ் நடக்கும், எஃப்ஐஆர் நடக்கும், அதுக்கப்புறம் ட்ரையல் போவோம். ட்ரையல்ல வந்து மேக்சிமம், அதாவது மினிமம் 7 வருஷம் தண்டனை அவங்களுக்கு. ஒருவேளை அது வந்து என்ன டெப்த் ஆஃப் த கிரைம் அப்படின்றத பொறுத்து. ஒருவேளை கிரைம் வந்து வெறும் வந்து டவுரி வேணும் அப்படின்ற அதட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் 7 இயர்ஸ் இருக்கும். இப்ப இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணே சூசைடே பண்ணிடுச்சு, அபெட்மெண்ட் இது, அதாவது நீங்க அந்த குழந்தைய வந்து நீங்க சூசைட் பண்றதுக்கு நீங்க தூண்டி இருக்கீங்க. ஸோ நீங்க தூண்டதுனால தான் அவ சூசைடே பண்ணிருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது இது லைஃப் வரைக்கும் கூட போகலாம். பட் இது எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கான்சியஸா கொண்டு போறாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஏன்னா நான் ரீசெண்டா பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பொலிட்டிஷியன்ஸோட கதவையும் தட்டிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈழ்வான ஒரு நிலைமை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து குழந்தைய வந்து பறி கொடுத்த தந்தை, அவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து நிக்கிறாரு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து பொலிட்டிக்கலி இன்ஃபுளுன்ஸ் பீப்புளா இருக்கிறதுனால வந்து இதை லேக் பண்றதுலாம் வந்து இது ரொம்ப, இன்னும் நம்ம அந்த நாட்டிலேயே தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்ததுக்கும் 78 வருஷம் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கி நம்மளே ஆள்றதுக்கும் ஒரு வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்ப இருக்கிற மாதிரியே இப்பவும் இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு? மேம், இப்ப நீங்க இவ்வளவு செக்ஷன் சொன்னீங்க. இது வந்து ஒருத்தவங்களை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தி அவங்களா எடுத்துக்கிட்ட முடிவு, தற்கொலை முடிவு. ஆனாலும் இதை கொலையாகத்தானே கன்சிடர் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்கு அதுக்கு. இல்ல அதுதானே பிரிசம்ஷன் சொல்லிட்டேனே. 7 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க லைக் அவங்க வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆடியோ எந்த ஒரு எவிடன்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பிரிசம்டிவா அது டவுரினாலதான் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். அந்த டவுரி ஆஃப் சைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்து என்னென்ன செக்ஷன்ஸ் பார்ப்பாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி இறந்துட்டாங்கன்னா ஃபார் ஷுவர் அதுல டவுரி இருக்கான்றது பார்ப்பாங்க. அன்நேச்சுரல் டெத்னா அது அப்படித்தான் முடிவு பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே மேம். இப்போ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மேம் வழி? அதாவது இது நிறைய நடக்குது, 1, 2 தான் வெளியே தெரிய வருது. இது கவர்மெண்ட் ஃபர்தரா மூவ் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு விழிப்புணர்வு, எதுக்கும் விழிப்புணர்வு பண்றாங்க, இதுக்கும் பண்ணலாம். சோ இது நடந்துகிட்டே தான் இருக்கு, இதுக்கு முடிவுன்றதே கிடையாது. சோ இதை ஃபர்தரா ஸ்டாப் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் மேம் இருக்கு இப்போதைக்கு?
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2012 இருந்து நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது டவுரி டெத் ஆல் ஓவர் இந்தியா ஓரளவுக்கு டீசென்ட்லி குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலயும் குறைஞ்சிருக்கு. பட் ஆனா விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு, இந்தியால வந்து முழுமையா குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இது வந்து அப்படியே மார்த்தட்டிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. டவுரி டெத்ல அப்ப வந்து என்ன சொல்றது, 9,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ ஒரு 6,000 பேர் இறந்து போயிருப்பாங்க. பட் 6,000 பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கும் டவுரிக்காக நம்ம இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கயால வந்து ஒரு பீகார்ல ஒரு ஸ்டேட்ல இப்போ ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டவுரி கொடுக்கலன்னு அந்த பொண்ணை வந்து எரிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இன்னும் இந்த ஒரு அனிமல் லைக், அதாவது ஒரு கேட்டில் மாதிரி தான், அப்படியே ஆடு மாதிரி மாதிரி உட்காந்து ஓகே உங்க வீட்டுல வேலை செய்யறோம் வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்கிற ஸ்டேட் இன்னும் பெண்களுக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கிற போதே நீங்க தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, பையனுக்கா இருந்தாலும் பொண்ணுக்கா இருந்தாலும் உன் காசுல நீ இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை வந்து படிக்க வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற எந்த ஒருத்தவங்களுக்குமே சூசைட் பண்ணிக்கணும் டவுரினால சூசைட், அட்லீஸ்ட் டவுரி சொல்றேன் நான், மத்தபடி சூசைட் மென்டல் இஷ்யூஸ்ல சூசைட் பண்ணிக்கிறது அதெல்லாம் வேற விஷயம். டவுரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்போ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணாலுமே பினான்சியலா அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா மேல ரிலையபிளா இருக்கிற ஒரு பொண்ணு தான் சூசைட் பண்ணுவா மேஜர்லி. ஏன்னா இப்ப இவங்க கேட்கிற டவுரி எங்க அப்பனால கொடுக்க முடியாது, எங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருவேளை டவுரி மாதிரி பேச்சுவார்த்தை வந்தா கூட உங்க கையில நீங்க சம்பாதிச்சு உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேணாம், உங்களுக்கு 10 ரூபா சம்பாதிச்சா கூட உங்களுக்கு நீங்க வந்து ஒரு சுயமரியாதையோட இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும்போது உங்களால அதை நிறுத்த முடியும், உங்களால உங்களுக்காக பேச முடியும். எதனால வேலைக்கு போறது பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க காசு பார்க்கணும் இல்ல வெளியில போய் அந்த எக்ஸ்போஜர் வாழ்க்கையில வளரணும் அப்படின்றதுக்கு வேற, வீட்டை விட்டு நீங்க வெளியில போகும்போதுதான் நிறைய வித்தியாசமான ஆண்களை நீங்க பாப்பீங்க. ஒரு ஆண்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரியும். வீட்டுல இருக்கிற வரைக்கும், காலேஜ் போற வரைக்கும், ஸ்கூல்ல போற வரைக்கும் உங்களுக்கு தேவையானது இதெல்லாம் உங்க அம்மா அப்பா அப்படியே பொத்தி பொத்தி வச்சு உங்களை பாத்துப்பாங்க. நீங்க கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், அதுவும் எக்ஸலண்ட் டெசிஷன் ஃபார் அ உமன் டு டேக். ஆனா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போய் அப்பதான் உங்களுக்கு தெரியும் சுயமரியாதை அப்படின்றது என்னன்னு தெரியும், வெளியில போய் ஒரு 4 பேர்கிட்ட பேசுறது என்னன்னு தெரியும், மாசம் நீங்க கஷ்டப்பட்டு அந்த 1ஆம் தேதி நீங்க உங்க கையால சம்பாதிக்கிறதோட ஃபீலிங் என்னன்னு புரியும். அந்த மாதிரி நேரத்துல உங்களை யாராவது இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரியோ, டவுரி கொண்டு வந்தியா இல்ல இந்த மாதிரி ஹாராஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு நீங்க அப்ப நிப்பீங்க. ஏன்னா யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். வெளியில அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்க போய் வேலை செஞ்ச இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணிருப்பீங்க, அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. வேரியஸ் டைப் ஆஃப் ஆம்பளை ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்டெபிலைஸ். அட்லீஸ்ட் நான் இது எல்லாமே வந்து டவுரி டெத் ப்ரிடெக்ட்ஸ்ல மட்டும்தான் சொல்றேன். பட் ஆனா இது கவுண்டர் ஃபாயில் எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாகுது அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா இம்பேஷன்ஸ் வருது, அதான் நான் சொன்ன மாதிரி டாலரன்ஸ் வந்து கம்மியாகி போயிடுது. ஸோ இது கவுண்டர் பார்ட் வந்து நமக்கு டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு பேலன்ஸான ஒரு ஸ்டாண்டுமா, இது கல்யாணம் அப்படின்றதே ஒரு பேலன்ஸ் தான். நம்ம வீட்டுல இருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போறோம். ஸோ அந்த பேலன்ஸை எல்லா விதத்துலயுமே பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம் இந்த கேஸ்ல எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 11:30 மணில இருந்து 12:30 மணிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்றாங்க. ரீசன் காவல்துறையில இருந்து கூட சில காவல் அதிகாரிகள் சொல்றாங்களா, இவ்வளவு பிரஷர் எங்க மேல ஏன் வருதுன்னு தெரியல, மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு அப்படின்னு கூட காவல் அதிகாரிகளே சொல்றதா அந்த பொண்ணோட அப்பா சொல்றாங்க. பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சரியான ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில, எல்லாருக்குமே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியும். இதுல இந்த அளவுக்கு மெத்தனம் காட்டுறாங்கன்னா அரசியல் பாலிடிக்ஸ் லெவல்ல அவங்களுக்கு பிரஷர் இருக்குன்னா இதை எப்படி எதிர்கொள்ள முடியும், சாதாரண பீப்புள்ஸ்னால முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வேற எதுவும் மாற்று வழி இருக்குதா? இப்போ இந்த இன்சிடென்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி இன்வால்வ் ஆனதுனால நான் இதை சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப கிடையாது. ஒருவேளை சோசியல் மீடியான்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் இதெல்லாம் தெரிய வந்திருக்காது. நம்மளும் அவங்க அம்மா அப்பா என்ன பாடுறான் பாவம் என்ன பாடுபடுறாங்கன்றது நமக்கு தெரியாது. நியூஸ்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிளிப்ல வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம், நமக்கு முடிஞ்சிருக்கும் கதை. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதுலயும் நியூஸ் பேப்பர் இல்ல மீடியா சேனல் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் மேல இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இல்ல இதை வந்து கேரி பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய கேரி பண்ணாத நியூஸ் டிவி சேனல்ஸும் எனக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலி என்ன இருக்கும்னா இது வந்து அப்படியே அண்டர் த கார்பெட் போயிருந்திருக்கும். பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல
டெக்னாலஜி அப்படின்றது நமக்கு எவ்வளவு கெட்டது நமக்கு கொடுத்து, இந்த மாதிரி சோஷியல் மீடியான்றதுல நமக்கு எவ்வளவு கெட்டது நடந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நடந்தது என்னன்னா டிரான்ஸ்பெரன்சி. இந்தியால எந்த மூலையில என்ன நடந்தாலுமே நீங்க ஒரு சோஷியல் மீடியால அதை போட்டீங்கன்னா இந்தியால இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே அதுக்கு வந்து பார்த்து தே கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங்ல இருக்கிற எந்த ஒரு கிரைமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க வந்து லேக் பண்றாங்க, வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் ரீச் டு மீடியா, ப்ளீஸ் ரீச் டு சோஷியல் மீடியா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் நிறைய கேசஸ் வந்து மீடியா பிரஷர்ல தான் கேஸே நடக்கும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்படியே விரல விட்டு எண்ணி சொல்லிட்டே போலாம். மீடியா பிரஷர்லன்னா அந்த கேஸே மூடி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ மீடியாவோட இன்வால்வ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னன்னு கிண்டி அதுக்கப்புறம் அதோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு மீடியா ஹேஸ் பிளேட் an excellent role in many cases. இப்ப அந்த ரோல் வந்து இப்ப சோஷியல் மீடியா எடுத்திருக்கு. ஸோ அதனாலதான் சோஷியல் மீடியா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றதும் வேற விஷயம் வச்சுக்கோங்க. லைக்ஸ் வருதுன்றதுக்காக வரது போறதெல்லாம் போட்டீங்கன்னா பாவம் மக்களுக்கும் வந்து அது என்ன சேவை செய்யணுமோ அது போய் சேராது. பட் அந்த அதர் ஹேண்ட் சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவா யூஸ் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்ட் இது. ரெண்டாவது ட்விட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க அதை ட்விட்டர்ல டேக் பண்ணிடுங்க, டேக் இட் ஆன் ரெக்கார்ட். உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸோ ஏன்னோ எனக்கு வந்து விமன் ஹாரஸ்மெண்ட் நடந்திருக்கு, போய் கேஸ் கொடுக்க போனா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க கேஸ் வாங்கிக்கல. நான் சொன்னேன் ஆன்லைன் கேஸ் அப்ளை பண்ணிடுங்க, ஆன்லைன்ல வந்து போய் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிடுங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால அதை டினை பண்ண முடியாது. என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ஆன் ரெக்கார்ட் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களோட லோக்கல் போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் போய் நீங்க வந்து டிசி ஆஃபீஸ பாக்குறதோ, இல்ல டிசிஎஸ்பி ஆஃபீஸ பாக்குறதோ, இல்ல டிஐஜி ஆஃபீஸ பாக்குறதோ, இல்ல கமிஷனர் ஆஃபீஸ பாக்குறதோன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப். டேக் திங்ஸ் ஆன் ரெக்கார்ட். இப்ப வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுனால எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன சொல்றது, பேப்பர் ஒர்க் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா யாருமே எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் உள்ள போயிருக்காங்கம்மா, எவ்வளவு பெரிய ஆளுங்க, விமன் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் யோசிச்சு பார்க்காதவங்க எல்லாம் உள்ள இப்போ உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம டாக்குமெண்டேஷனை கிளியரா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. டவுரி கேட்கிறவங்க தான் தப்பு, டவுரி என்னால கொடுக்க முடியாதுன்றதுல நமக்கு ஒரு அசிங்கமும் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்க கூட கொடுக்க வேண்டாம்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அதுல எந்த அசிங்கமும் கிடையாது. சோ அதனால ஒரு டவுரி அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து குழந்தைங்களோட ஃபியூச்சரே வந்து நீங்க ஒரு ஒரு ப்ரெடிக்ட் பண்றது. அண்ட் முக்கியமா இந்த அம்மா அப்பா நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்க. உங்களோட தகுதி என்ன இருக்கு அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்க, எவ்வளவு செய்ய முடியும்னு பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்கான்னு பாருங்க. அம்மா அப்பாவா உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இருந்தாதான் உங்க பொண்ணுக்கு அங்க மரியாதை இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இங்க இருக்கேன் பரவாயில்ல, என் பொண்ணு போற இடம் ஒரு வசதியான இடம் தேவை கிடையாது. யாருக்கு வசதி வேணும் இந்த காலத்துல சொல்லுங்க? யாரு இப்ப சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? யாருக்கு என்ன கஷ்டம்? 3 வேளை சாப்பாடு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா நமக்கு பத்தாதா? அதுதானே நமக்கு தேவை. இதுக்கு மேல இருக்க வேண்டியதெல்லாம் என்ன? நமக்கு நிம்மதி மட்டும் தானே. அதுக்கேத்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன், இந்த மாதிரி ஒரு சலசலப்பு, இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் இல்லாம இருக்கும். சோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்து வந்து கடைசியா என்னன்னா ஒண்ணே ஒண்ணு, அந்த பொண்ணோட ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க ஒரு 2-3 ஆடியோ கேட்டதா சொன்னீங்க. அந்த ஆடியோ கேட்ட யாருக்கும் நெஞ்சம் பதைக்காம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஆடியோல அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க அப்பா அம்மால வந்து யாரும் தப்பா சொல்லிடுவாங்களோ, இந்த ஊர்ல இருக்கவங்க எதுவும் பேசிடுவாங்களோ, அந்த பொண்ணு சொன்னோட அர்த்தம் புரிஞ்சது எனக்கு. இப்படி பேசுறதுனாலதான் இந்த மாதிரி எதை சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அப்பா அம்மா சொல்றது ஒரு காரணமாக இருக்குதோ, இது ஒரு வார்த்தையாவே சொல்லி கொடுக்குறாங்களோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றத. கரெக்ட். ஏன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்றதும் பிரேக் ஆயிட்டே இருக்குமா. அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பதட்டம் கூட. கரெக்டா முன்னாடி மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கணும்னே விருப்பப்பட மாட்டேன்றோம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு யாருக்கும் தெரியல. 10 வருஷம், அதாவது முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணம் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட உட்காந்து எல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்றது பிரேக் ஆகுது. ரெண்டாவது விஷயம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது விஷயம், கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வந்து குழந்தைங்க வேண்டாம், நாங்க வந்து நாயை வந்து குழந்தைய வளர்ப்போம், பூனைய குழந்தைய வளர்ப்போன்ற கான்செப்டும் இப்ப திருப்ப வருது. சோ யூனோ மதரிங் அனிமலும் வந்து இப்போ புதுசா வருது. ஃபேமிலி சிஸ்டம் பர் சே இஸ் பிரேக்கிங், விச் ஷுட் நாட்.
ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம யோசிக்கலாம், ஓ வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்மள வந்து நம்ம அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும், இது எல்லாமே ஒரு 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 15th செஞ்சுரிலாம் நீங்க எல்லாம் ஹிஸ்டரி படிச்சு பார்த்திருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 15th செஞ்சுரி 16th செஞ்சுரியிலலாம் உலகத்துல இருக்கிற என்டையர் ஜிடிபியில, அதாவது உலகம் மொத்தமே எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து, அதுல வந்து 25% இந்தியால இருந்து மட்டும்தான் போயிட்டு இருந்தது. ஸோ டெக்னிக்கலி நம்மளோட வந்து இந்த டர்க்ஸா இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸா இருந்தாலும் முகல்ஸா இருந்தாலும் வந்து நம்மள காசை வந்து பிளண்டர் பண்றதுக்கு தான் அவங்க வந்தது. ஏன்னா ரொம்ப செழிப்பான நாடு, நம்ம காசு விஷயத்திலும் செழிப்பான நாடு, கல்ச்சுரல்லி ரொம்ப செழிப்பான நாடு, நாலேஜ் வைஸ் ரொம்ப செழிப்பான நாடு. அதனாலதான் நலந்தா யூனிவர்சிட்டி எல்லாம் போட்டு நம்ம வந்து சுக்கு நூறு ஆக்கி அதை எரிச்சு போட்ட கதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலி நம்மளோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது வந்து வெஸ்டர்னைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃபேமிலி பிரேக் ஆகக்கூடாது அப்படின்றது அம்மா அப்பாவோட ஒரு ஒரு பதட்டம், ஒரு தயக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், பட் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எது டிசைட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச்.